பசுமை சைதை திட்டத்தின் கீழ் மிக்ஜாம் புயலால் சேதமடைந்த மரங்களுக்கு ஈடாக சைதை தாடண்ட நகரில் 5000 மரக்கன்றுகளை நடிகர் வைகை புயல் வடிவேல் பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் ஆகியோரால் நட்டு தொடங்கி வைக்கப்பட்டது. மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். அந்த மரங்களை அருகில் சென்று ஒரே நேரத்தில் நீங்களும் மரங்களை நடுவதற்கு ஒத்துழைக்குமாறு உங்களுக்கு நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. தயவுசெய்து எல்லாமே மொபைல் கேமரா என்ன பண்ணுவோம் மேல எடு அப்படியே பின்னாடி அப்படியே நிர்வாகிகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். மரம் நிகழ்ச்சி தொடங்குகிற அதே நேரத்தில் பள்ளிக்கலை செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆங்காங்கே ஒரு பெயர் பலகை மரக்கன்று வைக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்குரிய இடத்தில் சென்று குழிக்குள் நீங்கள் மரங்களை வைத்தால் போதும். மற்றபடி அது மண்ணு மூலமெல்லாம் நம்ம தப்பிக்க பார்த்துக்குவாங்க. அதனால யாரும் நிற்க வேண்டாம். நிகழ்ச்சி தொடங்க தயவுசெய்து சீட்டுக்கு வாங்க. இங்க யாரும் நிற்க வேணாம், சீட்டுக்கு வாங்க. பையில யாரும் நிற்க வேணாம், எல்லாமே சீட்டுக்கு எல்லாரும் பேர் சொல்லி சொல்ல முடியாத ஒரு மாதிரியா இருக்கும். தயவுசெய்து சீட்டுக்கு போயிடுங்க. நிகழ்ச்சி தொடங்க போது மேடைக்கு பின்னாலே வழியிலே யாரும் நிற்க வேணாம். தயவுசெய்து சீட்டுக்கு போயிடுங்க. மனுஷனா மதிங்க. கட்டிலே இருக்கிற நீங்க மாட்டி நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு அர்த்தம். நீங்க வாங்க கொஞ்சம் பின்னாடி யாரும் இங்க வெளில நிக்காதீங்க. எல்லாமே சீட்ல உட்காருங்க. நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. கொஞ்சம் வரக்கூடிய நண்பர்கள் யாராவது சீட்ல போய் உட்காந்துருக்கு. நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்து விட்டார்கள். தயவுசெய்து பள்ளிக்கலை செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் இருக்கிறோம். குறிப்பாக பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் அவர்களை வருக என்று அன்போடு அழைக்கிறோம். அவரோடு எக்ஸ்னோரா பாரி அவர்களும் முல்லைவனம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பகுதி கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், மரியாதைக்குரிய பாரி அவர்களும் முல்லைவனம் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எக்ஸ்னோரா பாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அன்பிற்குரிய எக்ஸ்னோரா பாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள், பகுதி கழகத்துடைய செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், செந்தூர் பாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். யாரும் நாளைக்கு சைடு ஆரம்பிக்கிறோம். ஜூலை திங்கள் முதல் நாள் சைதை தொகுதியை பசுமையாக்குகிற சிறப்பான எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்
மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மா சுப்பிரமணியன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட சீரான திட்டம்தான் பசுமை செய்தி திட்டம். தொகுதி முழுக்க 1,00,000 மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டு அதை இந்த 6 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றி காட்டியிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் சீரிய திட்டத்தின் தொடர்ச்சியாக அண்மையில் வீசிய மிக்ஜாம் புயலில் வீழ்ந்த மரங்களுக்கு மாற்றாக 5000 மரக்கன்றுகளை நடுகிற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக நம்முடைய இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் மேடைக்கு நிகழ்ச்சிக்கு வருகிற கவிஞர் சொர்க்கா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த நம்முடைய பாடகர் வேல்முருகன் அவரிடம் சுட சுட ஒரு பாடலை மரம் நடுவதன் பயன்களை குறித்து ஒரு பாடலை எழுதி கொடுத்தார். அந்த பாடலின் மூலம் இந்த நிகழ்ச்சி மரக்கன்றுகளை பல மடங்கு கூடுதலாக மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர், சைதை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மா சுப்பிரமணியன் விழாவின் முதல் மரக்கன்றை நட்டு துவங்கி வைக்க வருகை இருந்திருக்கக்கூடிய தன்னுடைய நகைச்சுவை நடிப்பாலும் குணச்சித்திர நடிப்பாலும் உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட many flowers of rich colors flourish together. மரம், ஒவ்வொரு மரமும் வெறும் மரம் அல்ல, அது நம் வளமான வாழ்விற்கான உரம். நம்முடைய 10வது மண்டல குழு தலைவர் அவங்க மரத்தாண்ட போயிருக்கோம். எல்லா நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகள் அவங்க மரத்தாண்ட போயிருக்கோம். எல்லா நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்தில் மரம் வளர்ப்பட இருக்கிறது. அந்த இடத்துக்கு நீங்க போயிடுங்க. மரத்தை நாம் வளர்த்தால் நம்மை வளர்க்கும் இங்கே முக்கியமாக நடந்து உட்காருங்கம்மா, உட்காருங்க. அந்த மரங்களை அருகில் சென்று ஒரே நேரத்தில் நீங்களும் மரங்களை நடுவதற்கு ஒத்துழைக்குமாறு உங்களுக்கு சொல்லுங்கள். நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. தயவுசெய்து எல்லாமே மொபைல் கேமரா
என்ன பண்ணுவோம் மேலே எடு வாங்க அப்படியே பின்னாடி வாங்க அப்படியே பின்னாடி வாங்க அப்படியே பின்னாடி வாங்க கழக நிர்வாகிகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். மரம் நடுகிற நிகழ்ச்சி தொடங்குகிற அதே நேரத்தில் பகுதிகளை செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆங்காங்கே ஒரு பெயர் பலகை மரக்கன்று வைக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்குரிய இடத்தில் சென்று குழிக்குள் நீங்கள் மரங்களை வைத்தால் போதும். மற்றபடி அது மண்ணு போன்றவர்களெல்லாம் நம்ம தம்பிங்க பார்த்துக்குவாங்க. அதனால யாரும் நிற்க வேண்டாம். நிகழ்ச்சி தொடங்க தயவு செய்து சீட்டுக்கு வாங்க. இப்ப யாரும் நிற்க வேணா சீட்டுக்கு வாங்க. பையில யாரும் நிற்க வேணாம். எல்லாமே சீட்டுக்கு போயிடுங்க. எல்லாரும் பேர் சொல்லி சொல்ல முடியாத ஒரு மலையா இருக்கும். தயவு செய்து சீட்டுக்கு போயிடுங்க. நிகழ்ச்சி தொடங்க போது மேடைக்கு பின்னாலேயோ வழியிலே யாரும் நிற்க வேணாம். தயவு செய்து சீட்டுக்கு போயிடுங்க. வாங்க சீட்டுக்கு போயிடுங்க. கொஞ்சம் மனுஷனா மதிங்க. கட்டிலே இருக்கிற நீங்க மாட்டி நீங்க எப்படிதான் இருப்பீங்கன்னு அர்த்தம். நீங்க வாங்க தயவு கொஞ்சம் பின்னாடி வாங்க அப்படியே எல்லாரும் பின்னாடி வாங்க கொஞ்சம் பின்னாடி போய் வேப்பம் யாரும் இங்க வெளியே நிக்காதீங்க. எல்லாமே சீட்ல உட்காருங்க. நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. கொஞ்சம் வரக்கூடிய நண்பர்கள் யாராவது சீட்ல போய் உட்காந்துருங்க. நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்து விட்டார்கள். தயவு செய்து நம்முடைய பகுதிகளின் செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் இருக்கிறோம். குறிப்பாக பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் அவர்களை வருக என்று அன்போடு அழைக்கிறோம். அவரோடு எக்ஸ்னோரா பாரி அவர்களும் முல்லைவனம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பகுதி கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், மரியாதைக்குரிய பாரி அவர்களும் முல்லைவனம் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எக்ஸ்னோரா பாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அன்பிற்குரிய எக்ஸ்னோரா பாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள், பகுதி கழகத்துடைய செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், செந்தூர் பாரி அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். யாரும் நாளைக்கு சைட்ல ஆரம்பிக்கிறோம். ஜூலை திங்கள் முதல் நாள் செய்தி தொகுதியை பசுமையாக்குகிற சிறப்பான எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மா சுப்பிரமணியன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட சீரான திட்டம்தான் பசுமை செய்தி திட்டம். தொகுதி முழுக்க 1,00,000 மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டு அதை இந்த 6 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றி காட்டியிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் சீரிய திட்டத்தின் தொடர்ச்சியாக அண்மையில் வீசிய மிக்ஜாம் புயலில் வீழ்ந்த மரங்களுக்கு மாற்றாக 5000 மரக்கன்றுகளை நடுகிற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக நம்முடைய இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் மேடைக்கு நிகழ்ச்சிக்கு வருகிற கவிஞர் சொர்க்கா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த நம்முடைய பாடகர் வேல்முருகன் அவரிடம் சுட சுட ஒரு பாடலை
மரம் நடுவதன் பயன்களை குறித்து ஒரு பாடலை எழுதி கொடுத்தார். அந்த பாடலின் மூலம் இந்த நிகழ்ச்சி மரக்கன்றுகளை பல மடங்கு கூடுதலாக மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர், சைதை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மா சுப்பிரமணியன் விழாவின் முதல் மரக்கன்றை நட்டு துவங்கி வைக்க வருகை இருந்திருக்கக்கூடிய தன்னுடைய நகைச்சுவை நடிப்பாலும் குணச்சித்திர நடிப்பாலும் உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட Many flowers of rich colors flourish together. மரம், ஒவ்வொரு மரமும் வெறும் மரம் அல்ல, அது நம் வளமான வாழ்விற்கான உரம். நம்முடைய 10வது மண்டல குழு தலைவர் அவங்க மரத்தாண்ட பயிர் யாரும் அங்க நிற்காதீங்க. தயவு செய்து எல்லா நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகள் அதே வருதா படிப்பேன். நன்றிமா. நேரம் ஒரு புஸ்தக கடை வச்சுருக்கேன். மதிப்புக்குரிய பெரியவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தா சரிங்க, சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சரை ஒரு அழகான ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் ஒரு நாள் இவற்றை தனிப்பட்ட முறையில் சொன்னேன், அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை வச்சுதான் அந்த பதவிக்கே பெருமையா இருக்குங்க அப்படின்னு. காரணம் மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர், ஆனா மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க, இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமா அமைச்சரா இருக்காருங்க. அண்ணன் இப்ப இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க, இந்த படத்துல இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது. அவ்வளவு விஷயங்கள். மரங்கிறது ஒரு மரம் சாஞ்சாலும் சரி, ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி, அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் அவற்றோட ஒரு சிறப்பு. நான் கேள்விப்பட்டேன், பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, இப்போ கிராமங்களெல்லாம் ஒரு மரம் வச்சுட்டு சாமியா கும்பிடுவான், அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தெய்வத்துக்கு சமமா மாரியத்தா காளியத்தா சாமியா கும்பிடுவாங்க. அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். நானும் என்னுடைய தோட்டத்துல நிறைய மரங்கள் வளர்க்குறேன், யாரும் தெரியாது, நம்ம இடத்துல மரம் நட்டுங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல ஒரு கோடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியா இருக்க. ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு, வடிவேலு, மனிதனுடைய உடம்புல என்னோட நிறைய சொல்லிட்டாங்க, அவரை அந்த பெரியவங்கலாம் சொன்னாங்க. அதை விட மா சுப்பிரமணியன் பெரிய பாடமே நடத்திட்டார். அவர் மேடை பேச்சு பேசுறாரு, ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார். அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கூட எனக்கு ஆசையா இருக்கு. ஒரு இடத்துல கூட நெடி இல்லாம அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும். நம்ம தமிழ்நாடு கூட பரப்பினா போதும். அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட,
உடம்புல இருக்க நுரையீரல் பார்த்தீங்களா, அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கிட்டு சுவாச காற்றை நம்மளுக்கு வாங்கிட்டு வரக்கூடிய நுரையீரல். அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கிட்டு வர்றது மரம் தானா. இந்த மரத்தை வெட்டுறது ஒண்ணு, தன்னுடைய நுரையீரலை தன் கையால வெட்டுறது ஒண்ணு அப்படின்னு நான் கேட்டேன். நான் படிப்பறிவு இல்லை, எனக்கு அனுபவ பிடிப்பு தான் நிறைய இருக்கு. நிறைய கிளவியை கதை கட்டேன், தாத்தா பாட்டிலாம் உட்காந்து கதை கட்டுது, அது நிறைய வாங்கிக்கிறேன். ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவங்க தான் சொல்லுவாங்க. இப்படி பூரா சொல் புத்தி, எனக்கு சுய புத்தி கிடையாது. பெரியவங்கள்ட்ட நிறைய பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி சொல்லும் போது இந்த மரத்துக்கு எவ்வளவு மரியாதை இருக்குங்கிறத அவர் சொல்லும் போது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். இப்ப கூட வரும்போது நான் ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளவு கெட்ட காற்று, கால தொழிற்சாலையா இருக்கட்டும், ஒரு லாரியா இருக்கட்டும், எல்லா காற்று ஆற்றல் வந்து எந்த அந்த கெட்ட காற்று வருதோ அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்கு. இது யாரு உணர்ந்தா? இவர் அண்ணன் மாதிரி இருந்து நிறைய பேர் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்றது. எல்லாரும் இவங்க மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 2 பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்க வாட்டி அங்கிருந்து சொல்ற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுட்டு இருக்கோம். மரத்தை எங்க நட விடுறாங்க நீங்க? அந்த பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு மரம் நீட்டிக்கிட்டாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு அப்படிங்கிறான். என்ன செய்யுது மரம் பக்கத்துல வந்து நமக்கு நீட்டிக்கிட்டா அந்த நிழல் நம்ம வீட்டுல விழுதுன்னு நினைக்கவே மாட்டேங்கிறான். மரத்தை வெற்றியால ஒன்னே வெட்டுவாங்கிறான். 2 நிமிஷம் 2 நாளைக்கு சண்டை போடுறாங்க, 3 நாள் இவங்க வெட்டிக்கிறாங்க. மரம் அப்படியே இருக்கு. குலகேசாயி எப்படியா இருக்கும், இவனு ஜெயில இருக்கேன் அவனு ஜெயில இருக்கான். ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான். அந்த மரத்தை வச்சு பூரா ஒரு 7 8 ஒரே கேஸ். அப்புறம் இன்னும் சொல்றான், மரத்தை வெட்டியாச்சு. அந்த மரத்தை வெட்டினதுக்கு மேல இவன் வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா பாத்ரூம் போடுறான். நீட்டிக்கு இந்த மருந்து வெட்டிட்டான், பாத்ரூம் போடுறான். உன் வேலை உள்ள வருது அப்படிதான். ஐயோ பக்கத்துக்கு நம்ம வீடே இடிக்க வச்சிருவோம். அவனை படாத பாடுபடுறான். இந்த மாதிரிலாம் மண்டக்கரைகள்லாம் நிறைய அவங்க படுத்துற பாடலாம் பார்க்கறது. ரூல்ஸ் பேசுவான். சட்டமே அவனுக்கு தெரியாது, சட்டமும் தெரியாது, விட்டமும் தெரியாது. ஆனா அவன் பேசுற பேச்சை பார்க்கலாம். மரம் என்ன வயிற்றுக்கு வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மரத்தை போயிட்டு இருக்காங்க அப்படின்னு குழந்தைய நடுவில் விட்டுட்டு கூட வாங்க, எல்லாம் ஸ்கூல்ல விட்டுவாங்க. உடனே வந்து இந்த மாதிரி ஐயாவுடைய நம்மளுடைய ஐயா மாச ஐயா அவர்களுடைய மரக்கன்று நடுற விழா இருக்குது. அதனால உடனே வந்து ஒரு 4 வரி பாடணும் அப்படின்னாங்க. இப்பதான் அனுப்பிச்சாங்க. இருந்தாலும் இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா மாச ஐயா அவர்களுக்கும் அருமை அண்ணன் நம்மளுடைய வைகை புயல் வடிவேல் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிந்து கொண்டு அவங்க சொன்னவர்கள் அண்ணன் எங்க கவிஞர் ஐயா நல்லா இருக்கும். வாங்க ஐயா, நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க ஐயா. அவங்க ஆரம்பிச்சு மரங்கள் பூமி வரங்களாகும், மக்களுக்கு என்றும் வளமாகும். மரங்கள் பூமி வரங்களாகும், மக்களுக்கு என்றும் வளமாகும். தங்க தலைவர் தளபதியின் தம்பிகளாய் வென்று நிற்போம். மலர்கள் பூக்க கனிகள் பூக்க மக்கள் மனதில் மகிழ்ச்சி பூக்க வைகை புயல் வடிவேல் அண்ணன் கையால் 5000 மரங்கள் வைப்போம். எப்பொழுதும் எங்கள் மாசு ஐயா அவர்கள் வழி நடப்போம். மக்கள் பூமி வரங்களாகும், மனதில் என்றும் நிழலாகும். மரங்கள் பூமி வரங்களாகும், மக்கள் என்றும் வரமாகும். கர்ணனோட கரங்களாகும், கர்ணனோட கரங்களாகும் நம்ம தங்க தலைவர் தளபதியின்
வெற்றி என்றும் முழங்கும் நம்ம தங்க தலைவர் தளபதியின் வெற்றி என்றும் முழங்கும். சைதாப்பேட்டை சாதனைக்கு உலக கிண்ண சாதனையாம். சைதாப்பேட்டை சாதனைக்கு உலக கிண்ண சாதனையாம். அண்ணன் மாசு என்று பேரு புதிய புதிய வரலாறு. அண்ணன் மாசு என்று பேரு புதிய புதிய வரலாறு. வாசம் தந்து சுவாசம் தந்து வானை முட்ட மரங்கள் நிற்கும். வாசம் தந்து சுவாசம் தந்து வானை முட்ட மரங்கள் நிற்கும். நேசமான மரம் வளர்ப்போம், மக்கள் நிம்மதி நாம் படைப்போம். நேசமான வரம் மறப்போம், மக்கள் மனதில் வளம் வளர்ப்போம். பசுமை சைதா பேட்டையதான், பசுமை சைதா பேட்டையதான் என்றும் நாம வாழ்க என்று. இந்தியாவின் சிறந்ததா எங்க முதல்வர் வாழ்கதான். இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் என்றும் வாழ்கதான். அவர் வழியில் நாங்கள் என்றும் தான், அவர் வழியில் நாங்கள் என்றும் தான். ஏர்களப்ப தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி. ஏர்களப்ப தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி. உதய சூரியன் முளைக்கும் போது உழுறாம் பாரு தான் நிலத்த. தினமும் உழுது காத்துடுறா இந்த தேசத்தோட தலையெடுத்து. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மைக் வாய்க்கல போது மைக் டவுன் பண்ணுங்க. நீங்க பின்னால போங்க, கொஞ்சம் நீங்க பின்னாடி போனீங்கன்னா பின்னால போங்க. நான் பின்னால போவா, நீங்க அப்படியே இருங்க. நீங்க கொஞ்சம் நீங்க அப்படியே இருங்க. இது இப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, அப்படியே என்ன சொல்லுங்கண்ணே. டவுன் பண்ணுங்க. நியூஸ் ஆன் சொல்லி தலைமுறை எல்லாருமே என்ன அதாவது நல்ல விஷயம் இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு 21ஆம் தேதி 2023 டிசம்பர் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1,10,000 மரத்தை நட்டுருக்காங்க. இன்னைக்கு 5,000 மரத்தை என்னுடைய தலைமையில் மரத்தை தொடக்கி வைக்க சொல்லி என்னை அன்பு அண்ணன் மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் அழைச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த மரத்தை நட்டுட்டு மன நெகிழ்ந்து நான் வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறேன். அதுதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கணும். கேட்டா ரொம்ப நல்லா, ரொம்ப அழகாக படிப்படியாக அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் அழகாக வந்து சிறப்பாக இறங்கி பண்ணுறாங்க. கொஞ்சம் அப்படியே இருந்தால் தான் குழந்தை பிறக்கும்போது பிரசவ வலி இருக்க மாதிரி அந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த வலி இருக்கும். மக்களுடைய வேதனை அவருக்கு தமிழக முதலமைச்சர் உணர்றாங்க. எல்லா அமைச்சரும் இன்னைக்கு பூரா போய் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாதிரி இடங்களில் பூரா மக்கள் பாதிச்சதெல்லாம் பூரா பார்த்து எல்லாம் இறங்கி வேலை செய்கிறத பார்க்கும்போது அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் செய்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி எதிர்வராத மழைகள்லாம் நிறையா வரும்ன்றாங்க. அதுக்கு நம்ம எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து அரசாங்கம் நல்ல வழியை பண்ணுறாங்கன்ற நம்பிக்கை எனக்கெல்லாம் இருக்குது. அது பெருசாக நீ எதை செய்யணும், தண்ணிகள் எங்கே போய் சேகரிக்கணும், தண்ணிகள் எப்படி கடத்துறது, அதனால் தண்ணி நம்மளுக்கு வேணும். அதனால் யாருக்கு அழிவு வராத அளவுக்கு ரொம்ப மக்களை சுதாரிக்க வைக்கிற அளவுக்கு எல்லா மக்களுக்கும் நல்லது செய்கிறதுக்கு அரசாங்கம் பாடுபடுறாங்கன்றது எனக்கு நல்லா கண் கூட தெரியுது. அதனால் எல்லாருக்கும் கோபம் இருக்கும், ஆனால் அது பார்க்கும்போது நம்மளுக்கு பாவம் இருக்கும். பாவமாக தான் இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்.
இந்த பாட்டி அநேகமாக அது இந்த உயிர் சேதங்கள் அது இது இல்லாத அளவுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான் அது. அதனால் இனிமேல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு அரசாங்கம் நம்ம எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. சார், அரசு சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் வந்து அரசை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விமர்சனத்தை நான் கூட தான் கேட்டேன் அன்றைக்கி. ஆனால் என்னை ஒரு 10 பேர் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் உலகமே உங்களை பாராட்டுது. இவர் சொன்னார், உலகமே உன்னை பாராட்டும் போது ஒரு 10 பேராவது திட்டலைன்னா என்னென்ன இருக்குன்னு கேட்டார். அது மாதிரி தான் அவரை வந்து திட்டாமல் அளவு இருப்பான். கலைஞரை திட்டாத திட்டம் திட்டிக்கிட்டே இருக்கட்டும், அது பாட்டு போகட்டும். நல்ல எல்லாருமே வாழ்த்திட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சரி வராதுல்ல. அதனால் திட்டிகிட்டே இருந்தால் கூட அரசாங்கம் தன்னுடைய கடமை அழகாக செஞ்சுக்கிட்டா நல்லா நடக்குது. அதை பற்றி யாரும் கவலைப்படல, அது பாட்டு போயிட்டே இருக்கு. ஓகேவா? அப்படியே வெளியே விட்டீங்கன்னா உள்ள போட்டு